நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். 2 நாளாகமம் 15:2. நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனது வழக்கமான பைபிள் வாசிப்பு மற்றும் ஜெபங்களின் போது பரிசுத்த ஆவியானவர் என்னை பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படி செயல்படுவதற்கு உருவாக்கும் பொருட்டு தம்முடைய வார்த்தையினால் எனக்குள்ளாக உணர்த்தி விசுவாசத்திலும் அவருடைய கிருபையிலும் வளரச் செய்கிறார். அந்த வார்த்தைகளை தொகுத்து நீங்களும் பயன்பெறும்படியாக பகிர்வதற்கு கிருபை கொடுத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே நீங்களும் இவற்றை வாசித்து தியானித்து பயனுள்ளதாக கண்டால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பிலிப்பியர் 1:15-18. நம்முடைய விரல் நுனிகளினாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்போமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்தேயு 28:20.